லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி, லால்குடி சட்டமன்ற தொகுதி, திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி, இந்த 3 தொகுதிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதற்குண்டான வழிவகைகளை அமைச்சர் கே நேரு அவர்கள் செய்வாரா அல்லது தடுப்பாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆனாலும் கூட சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குமே. ஆனால் அங்கே அதிமுகவுக்கு சீட்டு கிடைத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திருச்சி தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி எப்படி தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுகிறோமோ, அதே போல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய திருச்சி தெற்கு புறநகர் மாவட்ட செயலாளர் ப. குமார் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது போட்டி கடுமையாக இருக்கும். அங்கு நிச்சயமாக ப. குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த மட்டிலும் இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் இங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் சென்னை போன்ற பகுதிகளுக்கு போய்விடுவார். ஏன்னா இங்கே கே. நேரு அவர்கள், அதே போல் மேயர் அன்பழகன் இவர்கள், இந்த 2 பேரையும் சமாளிக்க முடியலை. பல இடையூறுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா, கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர் குன்னம் தொகுதிக்கு போகிறார். இங்கு நிச்சயமாக அவர் போட்டியிடுகிற பொழுது இங்கு ஒரு வலுவான வேட்பாளர் முத்தரையர் ஒருவர் போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கான்னா, அவருக்கு பல கெட்ட பெயர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய இனிக்கோ இருதயராஜ் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அப்படின்னா, இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை மையப்படுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் வருகிறார். ஏன்னா மாநகர பகுதி அரசியலில் தான் முன்னிலைப்படுத்தி வருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு அவர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வர போறார், அது சாத்தியமா? அப்படி திருச்சி கிழக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலை போட்டியிட்டால் கே. நேரு அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை செய்வாரா அல்லது தோல்வியடைவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, அரசியலில் ஒருத்தரை மிதிச்சு ஒருத்தர் தள்ளி போறது தான் அரசியல். அதுக்கப்புறம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திருவரங்கம் எம்எல்ஏவாக பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் இருக்கிறார்கள். அவர் அவரால் இயன்ற அளவுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு இல்லங்காம, அதே போல் யாராவது போய் ஒரு வேலை போக்குவரத்துன்னு போனாலும் பெரிய அளவுக்கு காசு பணம்லாம் அவர் கேட்கறது இல்லைங்க, தேவையான அளவுக்கு செஞ்சு கொடுக்குறார். அவருக்கான இடையூறுகளை நேரு தரப்பிலிருந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேரு தரப்பு இனிமேல் அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் கடுமையான ஒரு வேட்பாளர் அதிமுகவில் போட்டியிடுகிற பொழுது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அங்கே தேமுதிக கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் போட்டியிட போகிறார். அந்த வேட்பாளருடைய பெயரும் கொஞ்சம் ரகசியமாகவே இருக்குது. அதை நம்ம அடுத்த செய்தியில் நிச்சயமாக நான் வெளியிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கோ இருதயராஜ் போட்டியிட்டால் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, சென்னை பகுதிக்கு போகிறாங்க. ஆனால் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காரா அப்படின்னா, கெட்ட பேர் வாங்கலை பெரிய அளவுக்கு. இதுவரையிலும் நம்ம அவரை பற்றி விமர்சனங்கள் சில வச்சுருக்கோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் இபி சாலைகள் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. இபி ரோடுன்னு ஒரு பகுதி இருக்குது, ரொம்ப குண்டும் குழியுமா பல இடங்கள்ல இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் ரோடு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் பள்ளம் இருக்கும். அது மாநகராட்சி நிர்வாகமும் அதை செய்யணும், அதையும் செய்யறதில்ல. எப்படி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஊராட்சி ஒன்றிய நபார்டு ரோடில் ரோடு போடுறதுல மிகவும் மோசமாக ஊழல் முறைகேடு, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியில் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேயர் கவுன்சிலர்கள் இனிக்கோ இருதயராஜுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. அதே போல் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சில உள்ளாட்சி பிரதிநிதிகள் சில இடையூறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. அவர்கள் எல்லாம் தன்னை திரித்து கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த முறை திமுக ஆட்சி வர வேண்டும், திருவரங்கத்தில் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ வந்தால் நம்ம ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சில பேர் இடையூறு கொடுத்த, என்ன 5 எழுத்து பேர் கொண்டவர், 4 எழுத்து பேர் கொண்டவர், இவங்களாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னை திரித்து கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் பற்றின செய்தி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம தகவல் வெளியிடுவோம். ஏன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு எம்எல்ஏவுக்கு
சில பேர் இடையூறு கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கோம். ஒரு மக்கள் பணிகளை செய்ய தயாராக இருந்து மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிற திருவரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களுக்கு இடையூறு யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம செய்தி வெளியிடணும். மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, சமூக ஆர்வலுடைய கருத்துக்களை கேட்டு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு யாராவது இடையூறாக இருந்தாங்கன்னா அதை நம்ம செய்தியாக வெளியிடுவோம். எதுக்கு இடையூறாக இருக்கீங்க? நீங்களும் ஆளுங்கட்சி, அவங்களும் ஆளுங்கட்சி. திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் ஆளுங்கட்சி, அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள், கோட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், தலைவர்கள் எல்லாமே நீங்கள் திமுக தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அதிகாரமும் போய்விடும், அவருக்கு உண்டான அதிகாரமும் போய்விடக்கூடிய நிலைமையை நீங்கள் செய்வீங்க. கிட்டத்தட்ட கே நேரு சொல்லித்தான் அந்த வேலையை செய்கிறார் என்று கே நேரு அவர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி அவர் சொல்லி எல்லாம் செய்கிறாரா இல்லையாங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். பல கட்டங்களில் நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். இனிவரும் காலகட்டங்களில் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் போட்டியிடுகிற பொழுது அவர் வெற்றி பெறுகிற பொழுது நிச்சயமாக இன்னும் கூடுதலாக மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இனிகோ இறுதிராஜ் நிச்சயமா இந்த திருச்சி தொகுதிக்குள்ள மீண்டும் போட்டியிடுவாரானால் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும். என்னென்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன், கொரடா மனோகரன், ரத்தனவேலு, கார்த்திகேயன் இவங்க எல்லாமே திருச்சி கிழக்கு தொகுதியில் தான். கிட்டத்தட்ட இந்த கிழக்கு தொகுதியை 4ஆக பிரித்து வேணா எம்எல்ஏ வேணா நிற்கலாம். ஒருத்தர் தான் நிற்க முடியும். அதில் சீனிவாசனுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு, சுரேஷ் குப்தாவை வச்சு வழக்கு போட்டது, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள். கார்த்திகேயனை வந்து சீனிவாசனால் சமாளிக்க முடியல. அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கே நேருவை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணலை. மாநகரத்தில் நடக்கக்கூடிய மேயர் செய்த ஊழல் முறைகேடுகள், அவர்களுடைய இரத்த சொந்தங்கள் செய்யக்கூடிய அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. மாநகரத்தில் முதன்மை பொறியாளர் பிரகாசமா யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முதன்மை பொறியாளர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார். இதெல்லாம் எதையுமே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் தட்டி கேட்கவில்லை அப்படிங்கிற செய்தியை நம்மளும் சொல்லியிருந்தோம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் மீண்டும் சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கிடைக்கும் என்று சொன்னால் அது செந்தில் பாலாஜி அவர்கள் மூலியமாக சீட்டு கிடைக்கலாமே ஒழிய இங்கு இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு ஆதரவு தெரிவிக்க மாட்டார். அழுத்தம் கொடுத்து அவருக்கு சீட்டு கிடைக்காத வகையிலே கூட்டணிக்கு கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்து விடுவார் அப்படிங்கிறது மாதிரியான சொல்றாங்க. ஆனால் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நல்ல மனுஷன் தான், யாரையும் அதிர்ந்து பேசாத மனிதர். அப்படிப்பட்டவருக்கு மீண்டும் சீட்டு கிடைத்து அவருக்கு வந்து 2026 திமுக வெற்றி பெறுகிற பொழுது, ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது சவுந்தரபாண்டியனுக்கு அமைச்சர் பதவியும், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் 2020 அண்ணன் பழனியாண்டி அவர்கள் வெற்றி பெறுகிற பொழுது அவருக்கு அமைச்சர் பதவியும், இப்படியான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்றுதான் திருச்சியில் இருக்கக்கூடிய, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடியில் இருக்கக்கூடிய உடையாரின மக்களும், திருவரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் மக்களும், அதேபோல லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களும், திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களும் நினைப்பது இந்த 2 பேருக்கு 2026 அமைச்சர் பதவி கிடைச்சா என்ன, கிடைக்கலாமே, ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் 3 பேருக்கு அமைச்சர் பதவி ஒன்றும் கிடைக்கலாம். இந்த அமைச்சர் பதவிங்கிறது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து பிரித்து கொடுக்கலாம். பொதுப்பணித்துறை ஒருத்தர் கொடுக்கலாம், நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒருத்தர் கொடுக்கலாம். அதுபோல் ஒவ்வொரு துறையை வந்து 2 துறை வந்து கால்நடைத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மீன்வளத்துறைன்னு ஒருத்தருக்கே 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு துறையை வந்து ஒருத்தருக்கு தான் இருக்கணும். 2 துறையை ஒரே அமைச்சருக்கு கொடுக்குறதெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுத்தி என்ன மற்றவங்களுக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் திருச்சி மாவட்டத்தில் பரவாயில்ல பேசிக்கிறாங்க. நம்ம இப்போ பல்வேறு செய்திகளை சொல்லிட்டோம். அதாவது லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் அடுத்த முறை சீட்டு கிடைக்க வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்ற ஐயப்பாட்டிலே ஏன்னா அவருக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை சிலர் ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல மனுஷன். அதே போல் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கெல்லாம் எந்த விதமான இடையும் கிடையாது. அவருக்கு நிச்சயமாக திருவரங்கத்தில் சீட்டு உண்டு. அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கிறது. அவர் வெற்றி பெறட்டும், நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏன்னா நல்ல மனிதர்கள் நல்லோர் வாழ வேண்டும். நல்லோர் வாழ்ந்தார் என்ன பிற தமிழ்குடி சாதிகள் அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய அவருடைய நல்ல உள்ளம் எல்லோருக்குமே இருக்குமான்னு தெரியல. அதே நேரத்தில் இனிகோ இறுதிராஜ் நல்ல மனுஷன்தான். அவர் மேலே இதுவரையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது கிடையாது. ஆனால் அவர் இந்த திருச்சி தொகுதியில் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் வந்து அவருக்கு தேவையான ஒரு ஒத்துழைப்புகளை இங்கே இருக்கக்கூடிய மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கே நேரோட ஆதரவாளர்கள் கொடுக்கவில்லை. அதனால் திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடி, திருச்சி கிழக்கு, திருவரங்கம் இந்த 3 தொகுதிகளை பற்றி நம்ம முன்னோட்டமாக சொல்லிட்டோம். இதில் திருச்சி கிழக்கு தொகுதி வேணா அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்குமே ஒழிய
அதே போல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணிக்கு ஒதுக்குனாலும் ஒதுக்குவாங்களே வெளிய சவுந்தரபாண்டியனுக்கு கிடைச்சா நிச்சயமாக வெற்றி பெறுவார். திருவரங்கத்தில் நிச்சயமாக சவுந்தரபாண்டி பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 100% இருக்குது. ஏன்னா யாரையும் எடுத்திருந்து பேச மாட்டார், தேவையானதை மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது நச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் சில செய்திகளை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். இப்போ நம்ம லால்குடி, திருச்சி கிழக்கு, திருவரங்கம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான நிலவரத்தை நம்ம ஓரளவு சொல்லிட்டோம். நிச்சயமாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம உறுதுணையாக இருப்போம். லகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.